வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதை சூப்பர் ஃபுட்டுங்களாம். ஏன் சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லணுங்க. என்னது? வெந்தயம். நாட் வெந்தய கீரை, வெந்தயம். அது நிறையா இப்போ பார்த்தாலும் மேத்தின்னு இப்போ எங்கே பார்த்தாலும் வந்துருச்சு. ரொட்டியில் கூட மேத்தி ரொட்டி அப்படின்றாங்க. என்ன மீனிங்கே தெரியாமல். ஸோ வெந்தய கீரையில் இல்லை, திரும்பியும் சொல்லிடுறேன், வெந்தயம். அப்போ இந்த வெந்தயத்தில் அப்படி என்ன பெரிய மெடிக்கல் மிராக்கிள்? இன்றைக்கி பொதுவாக என்ன விதமான டிசீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நாட்டில்? உலகத்திலேயே டயபெட்டிஸோட கேபிட்டல் இந்தியா. இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். கொலஸ்ட்ரால் இங்கே தான் சொல்கிறாங்க. ஃபேட்டி லிவர் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு உணவுன்னு சொல்லலாம். அப்போ இந்த வெந்தயத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? நம்ம அந்த காலத்தில் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெந்தய களின்னு சாப்பிட்டவங்கலாம் உண்டு. இப்போயும் தமிழகத்தில் சவுத் சைடு போனால் சில பேர் வந்து வெந்தயக்களி, நல்லெண்ணெய், கருப்பட்டி போட்டு சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் பழக்கத்தில் இருந்தது. இப்போ நம்ம நிறைய ட்ரெடிஷ்னல் விட்டு வெளியே வந்துட்டோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையிலே ஒன்றி இருந்ததை தவறி வந்ததால் இந்த மாதிரி வியாதியெல்லாம் வந்ததுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி என்ன வெந்தயத்தில் இருக்குது அப்படின்னா நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்துக்காக தான் இன்றைக்கி உலகமே இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த இதை ஃபைபரை வாங்கி தண்ணியில் கலக்கி குடிங்க, இந்த நார்ச்சத்து இந்த பவுடரில் இருக்குது, இதை கலக்கி குடிச்சிங்கன்னா உங்கள் சுகர் கண்ட்ரோலுக்கு வரும், இந்த ஃபைபரை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கொலஸ்ட்ரால் கம்மியாக வரும், பிபி கம்மியாக வருங்கிறாங்க. இந்த நார்ச்சத்து குறைபாடு யாருக்கு ரொம்ப அதிகம் தெரியுமா? மேற்கத்திய நாடுகளில் உள்ளவங்களுக்கு. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நோய்கள், டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், ஃபேட்டி லிவர், கேன்சர், கோலன் கேன்சர், இதெல்லாம் அதிகமாக அங்கே தான் இருந்தது. இப்போ அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஃபைபர் ரிச் டயட்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படியே உல்ட்டாவாக போயிட்டோம். அவங்களுடைய பீஸா, பர்கர், கேக்கு, பேஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நார்ச்சத்து இல்லாத உணவு முறை, ஜங்க், நம்ம குப்பையான அதெல்லாம் போய் நம்ம உட்கொண்டு வர்றதுனால வந்த விளைவு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வியாதிகள். அப்போ இந்த ஃபைபர் அப்படிங்கிறோம் இல்லையா, இது எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 40.6 கிராம் இருக்குங்க ஃபைபர். என்னது? வெறும் வெந்தயத்தில் மட்டும் இருக்குது. நம்மளுக்கு தேவையே எவ்வளோ தெரியுமா? 40 கிராம் தான். அப்போ ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கில் நம்ம உடலுக்கு தேவையான டோட்டல் ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம வெந்தயத்திலிருந்தே எடுத்துக்கலாமே. ஒருத்தங்க நல்லா அசைவமாக சாப்பிட்றாங்க, சாப்பிடலாம். கூட டெய்லி கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நார்ச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். போய் கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது, கீரை சாப்பிட்றது கஷ்டம், காய்கறி சாப்பிட்றது கஷ்டம். நிறைய பேர் பிடிக்கவே பிடிக்காது. காய்கறி, கீரை சாப்பிடணும் அப்படின்னா நிறையா குழந்தைங்க அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 3 வேளையும் அசைவம் தான் வேணுங்கிறவங்க இன்றைக்கி அதிகமான பேர் இருக்காங்க. அப்போ தயவுசெய்து நம்ம வெந்தயத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டயட்ரி ஃபைபர் டோட்டலாக உங்களுக்கு 40.6 கிராம் இருக்குது. அதுலேயும் இன்சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது, உடலுக்கு தேவையான சால்யூபிள் ஃபைபரும் அதிகமாக இருக்குது. இந்த சால்யூபிள் ஃபைபர் என்ன பண்ணும்? ஒரு வலுவலுன்னு ஒரு கொலவலம் அந்த தன்மை உடையது. எப்படி வெந்தயக்களி பார்த்தீங்கன்னா அப்படியே வலுவலுன்னு பிசுன்னு இருக்கும்பாங்க. அதே மாதிரி நம்ம வெந்தயத்தை நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா அது வயிற்றில் போய் அப்படியே கரைஞ்சி வலுவலுன்னு இருக்குமா. உடலில் உள்ள கார்போஹைட்ரேட், இனிப்பு அப்படியே அது பைண்ட் பண்ணிடும். நம்ம சாப்பிட்ற கொழுப்பான உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா, அதையும் அதை பைண்ட் பண்ணி அப்படியே அப்சார்ப்ஷனே அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிடும். வேறு டைஜஷனே ஸ்லோ டவுன் பண்ணிடுங்க. அப்போ ரொம்ப நேரம் உங்களுக்கு வயிற்றில் அந்த ஃபுட்டு இருக்கும், பசி சீக்கிரம் எடுக்காது, வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சுகர் சூப்பர் கண்ட்ரோலுக்கு வரும், கொலஸ்ட்ரால் எக்ஸலண்ட்டாக கண்ட்ரோலுக்கு வரும். அப்புறம் கோலன் கேன்சர் வராமல் பாதுகாத்துக்கலாம். நார் என்ன பண்ணும்? உடலையே க்ளீன் பண்ணணும். எப்படி பாத்திரங்களை நாரை வச்சு க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபைபர் இது என்ன பண்ணும்? உங்களுடைய என்ன சொல் குடல்களையும் க்ளீன் பண்ணும். மலச்சிக்கல் இல்லாமையும் நம்ம பார்த்துக்கிடும். அப்போ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, வெந்தயத்தை நாம் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரூபத்தில் வந்து நம்ம உணவில் தினசரி உட்கொள்ள வேண்டும். உங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வெந்தயத்தை சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் பிளட் சுகர், கொலஸ்ட்ரால், வெயிட் இது எல்லாமே கம்மியாகிறத 100% கேரண்டீடாக நம்ம பார்க்கலாம். ஆனால் டிசிப்ளினாக தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். இதை பற்றி மேலும் சிந்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.